இல்ல பேரே போட்டுருக்கேன் நேருக்கு நேர்னு நீங்க கேட்டா அதான் நான் அவரை பார்த்து நேர்ல கேட்க முடியல திரும்பி அதான் இப்ப கேட்டா அவர் சொல்லுவாங்க. எனக்கு நிஜமா நெல்சன் ரொம்ப பிடிக்கும். காத்தோக 2 ஷூட்டுக்கு வந்தாப்புல அப்பயும் சொன்னேன் நெல்சன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூன்னு. இதால ஒரு பிரமாதமான ரைட்டர், அதோட சூப்பர் டைரக்டர். எல்லாரும் கேட்டாங்க நீங்க தான் ஐசன்பர்க். அப்புறம் லோகேஷ் ஃபோன் பண்ணி கேட்டேன் இது என்னதானா எல்லாரும் ஒன்னே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். பார்த்தல அப்படி சொல்லி முக்கியமான இங்கிலீஷ் வார்த்தைகள் அது உங்க பேர்ல வேற இந்த திலீப் இருக்கு, அதை வச்சு ரிலேட் பண்ணியிருக்காங்க. இவருக்கும் அந்த மாதிரி யாரும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஒன்று லோகேஷாவே இருக்கணும், 2 ஒயின் ஷாப்லேருந்து 2 பேர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கத்தி எடுத்து அது ஒரு மாஸ் மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் பார்த்தேன், ஃப்ளைட்டில் பார்த்துருக்கேன், திரும்பி வீட்டில் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜெயிலர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படம் எடுக்கிறது தான் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, இந்த ஆள் சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஸ்கிரிப்ட் எழுத ஒரு ஆள். இது இது இந்த லவ் யூ யாருக்கு? எனக்கு அவருக்கா? இல்லை உங்களுக்கு தான் சார். லவ் யூ உங்களுக்கு சார். லவ் யூ டூ. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. பேபி ஐ அம் ஓகே பேபி, ஆர் யூ ஓகே பேபி? இத டிவில போடலாம். இது நடக்க கூடாது. இது நடந்தா சார் தான் என்ன முடிப்பாரு. நான் பேசுறது ஒண்ணும் இல்லை, இது நடக்கவே கூடாது. பதட்டத்துல கேட்டேன், அது வந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. காஃபி நல்லா தான் சார். அது எப்படி எல்லாரும் இயர்லி மார்னிங் வாக்கிங் போவாங்க, நீங்க என்ன மிட் நைட் வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க? இல்லை நான் அது அனிருத் டைம்ல வாக்கிங் போவேன். அப்பதான் மீட் பண்ணி பாட்டு கேட்க முடியும். 2 மணிக்கு தான் போகணும். இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் கோலமாவு கோகிலால பவுடர் கடத்தணும், டாக்டர் படத்தில் குழந்தைய கடத்தணும், ஜெயிலர் படத்தில் சிலையை கடத்தணும், பீஸ்ட் படத்தில் தளபதியை வச்சு மாலையை கடத்திட்டோம். எதுவும் கடத்தல் கும்ப தலைவரா? எனக்கே அந்த டவுட் இருக்கு, ஆனால் அதுக்கு ஆன்சர் இல்லை. இல்லை ரீசெண்டாக கூட ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், நீங்களும் எஸ்டிஆரும் சேர்ந்து வெற்றிமாறன் சாரோட. என்னடா எல்லா ரகசியத்தையும் கேட்டுருவ போல இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது நான். Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Mritu Towels from Ramraj, super soft, super absorbent. We Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tours, we make sweet memories. Supported by partners Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Sunland, பிசுபிசுப்பு இல்லாத Sunland refined sunflower oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by partners ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். Adisia Developers, think real estate, think Adisia. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Associate partner Boston Aviation and Catering College, மதுரை படிக்கும் போதே வேலை. Luxury partner Update Cost, accelerating the future. Food partner தொப்பி வாப்பா பிரியாணி. Sweet and snacks partner ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, Park Elanza, Pride Hotels and Resorts Chennai. Travel partner Red Taxi. Galata Golden Stars 2025ல ஒரு மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரும் வெற்றி படங்கள், பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு இயக்கி நம்மளெல்லாம் ரொம்ப வேற லெவல் என்டர்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த அவரை பற்றி நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், ஹுக்கும், டைகர் கா ஹுக்கும். எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்து நம்முடைய கலாட்டா ஸ்டார்ஸ் 2025 அவார்ட்ஸ்ல வெல்கம் பண்றோம் மிஸ்டர் நெல்சன் அவர்கள். டைரக்டர் நெல்சன் சார். Put your freaky hands up. Put your freaky hands. வெல்கம் நெல்சன் சார். வெல்கம் சார். சார் எந்திரிச்சு ஆடியன்ஸ்காண்டி ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருவாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட அண்ணன் விஜய் சேதுபதி அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு வலது கைத்தட்டல் ஃபார் आवर ஃபேவரட் மக்கள் செல்வன் நம்முடைய விஜய் சேதுபதி சாருக்காக. அண்ணனுடன் இணைந்து இந்த விருதினை வழங்க would like to call Mr. MC Rickson அவர்கள், MD of MCR Textiles. Please join us on stage, sir. இப்போ என்ன கேட்டகரிக்கான விருது யாருக்கு போக போகுதுங்கிறத ஒரு ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஏவி.
Galata Golden Stars 2025 Game Changer of Indian Cinema Direction, and the award goes to Mr. Nelson Dilip Kumar. Put your freaky hands up. சில வார்த்தைகள் கேம் சேஞ்சர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்ற விருது இல்லை அதான் அந்த இருக்கு. அவார்டு வாங்கலாமா வேணான்ற அளவுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து இல்லை கேம் சேஞ்சர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கலாட்டாவோட அன்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, இந்த நேரத்தில் விஜய் சேதுபதி சார் ஒரு சில வார்த்தைகள் இவர் நீங்க. வாங்கலாம். ஆ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த பேரன்புக்கு என்ன வேணால் செய்யலாம் இல்லை? ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரோடதுக்கும். எனக்கு எனக்கு நெல்சனோட ரைட்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு முறையும் படம் பார்த்துட்டு நான் நெல்சனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அது அவரோட இருங்க, முதல்ல பேசி முடிச்சிருவோம், அப்புறம் கேள்வி பதிலை வச்சு பண்ணுமா. ஏன்னா ஏய் இருங்கப்பா. எனக்கு ஒரு முறை நெல்சனோட படம் பார்த்துட்டு எனக்கு அவர்கிட்ட பேசும்போது ஏதாவது ஒரு சீனை மென்ஷன் பண்ணலன்னா அந்த ஆளோட படம் முழுவதும் மென்ஷன் பண்ணோம். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அவர் எழுத்தாக இருக்கட்டும், அவர் டைமிங்காக இருக்கட்டும், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த முகங்கள்லாம் ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த முகங்களை சும்மா வச்சாலே போதும், அந்த டைமிங்க்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கேம் சேஞ்சர் தான் சார், அது ஒன்றும் தப்பே கிடையாது சார். அப்புறம் நான் ஜெயிலர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6-7 முறை பார்த்துருப்பேன் சார். எனக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ்பெஷலி அந்த ஒயின் ஷாப்லேருந்து 2 பேர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கத்தி எடுத்து அது ஒரு மாஸ் மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் பார்த்தேன், ஃப்ளைட்டில் பார்த்துருக்கேன், திரும்பி வீட்டில் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜெயிலர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நான் நெல்சனுக்கு விருது கொடுக்கல, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சார் அப்புறம் வந்து பேசுறது எல்லாரும் படம் எடுக்கிறது தான் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. இந்த ஆள் சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஸ்கிரிப்ட் எழுத ஒரு ஆள். அதிலே தெரியும் ஒரு ஆள் வந்து எவ்வளோ வேலை செய்கிறாருன்னு. ஸோ சரியான ஆளுக்கு தான் இந்த விருது போயிருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ சார். சார் கையால் அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு கலாட்டாலேருந்து ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறவர் யாருன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் அப்படி சொல்லி. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க எனக்கு தெரியல. அது இப்போ வரைக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க சார்ன்னு. இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல சார். நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இது இந்த லவ் யூ யாருக்கு? எனக்கு அவருக்கா? இல்லை உங்களுக்கு தான் சார். உங்களுக்கு சார் லவ் யூ டூ. ஐ லவ் யூ. லவ் யூ டூ சார். பேபி ஐ அம் ஓகே பேபி, ஆர் யூ ஓகே பேபி? ஆனால் சொல்லுவாங்களே இந்த பிளாக் பஸ்டர் ரெக்கார்டை பிரேக் பண்ணோம், இதை மாத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களோட ரெக்கார்டே ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது. இப்போ அடுத்து ஜெயிலர் 2 அப்படின்னு வேறு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி சின்னதாக ஏதாவது லைட்டாக ஒரு ப்ரெஷராக இருக்குமா யோசிக்கிறப்போ, இல்லை ஓகே இன்னும் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கணும்? நாங்கள் எழுதும்போது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஆடியன்ஸுக்கு பிடிச்சாதான் அது கரெக்டாக இருக்கான்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம எடுக்கும்போது நம்மளே அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு சொல்லணும். நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ணா, பசங்க வந்து உங்களை பற்றி ஒரு சரியான விஷயம், ஒரு சீக்ரெட்டான விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இப்போ வந்து எல்இடியில் நாங்கள் வந்து உங்களுக்காண்டி காட்டுறோம். ஏன் கண்டுபிடிச்சாங்களா? ஆமாம் பாருங்கண்ணே. இல்லை அதுதான் நான் இது நடந்ததுக்கப்புறம் எனக்கு என்னன்னே தெரியல மேட்ரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் தான் ஐசன்பர்க், ஒரு பேர் தான்டா இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் லோகேஷுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இது என்னதானா எல்லாரும் ஒன்றே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். பார்த்தல அப்படி சொல்லி. நான் கிடையாது, அது சீரியஸாக இல்லை, அவ்வளோதான் ரகசியம். எனக்கு தெரியாது யாருன்னு எனக்கு தெரியாது. அண்ணா இது ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகி எல்லாரும் யோசிச்சு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கல்ல? அப்போ உண்மையிலே இல்லையா? அவங்க கன்ஃபார்மாக லிரிக்ஸ் எல்லாம் யாராவது எழுதி தெரிஞ்சவங்க கிட்ட தான் எழுதிருப்பாங்க. அதனால ஆனா உண்மையிலே நீங்க இல்லையா? முக்கியமான இங்கிலீஷ் வார்த்தைகள் அது உங்கள் பேரில் வேற இந்த திலீப் இருக்கு, அதை வச்சு ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. பேரை வச்சு நீங்கள் எதை தப்பாக கால்குலேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது, அதை கரெக்டாக 2 வாட்டி படிக்க சொன்னால் 3வது வாட்டி தப்பாக படிச்சிருவேன். அதனால் அது நான் கிடையாது. சார் நீங்கள் அழுத்தமாக பதிவு பண்ணிட்டீங்க. உங்கள் கெஸ் படி யாரா இருப்பாங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கானா? ஏன்னா ஒரு சில பேர் வந்து அனிருத் சார் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கும் அந்த மாதிரி யாரும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஒன்று லோகேஷாகவே இருக்கணும், 2ம் லோகேஷாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லோகேஷ் சாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சார் சொல்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு. இல்லை குவிண்டன் டாரன்டினோ வந்து துப்பாக்கி கொடுத்தாலும் வந்து நிறைய பேர் இருக்காங்க லைனில். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டு தான், துப்பாக்கி வரதுக்குள்ளே முடிஞ்சிடும். சரி இந்த வாட்டி லாஸ்ட்லேருந்து கொடுப்போமான்னு உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டாருண்ணே. தெரியாமல் கொடுத்துட்டு யாருக்கிட்ட கொடுத்துரு தம்பி அப்படி. எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வரணும்னு இருக்கு.
அப்போ வந்தால் இந்த மாதிரியான ஒரு ஃபீலு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிண்ணே. ரொம்ப பெருசாக இருக்குது கொஸ்டின். இல்லை இல்லை நம்ம எடுக்கிறது தானே எடுக்க முடியும். அவர் துப்பாக்கி கொடுத்துரு கத்தி அவரு- கொடுத்துட்டு போயிடுவார். சூப்பர். நம்ம என்ன பண்ணுவோமோ அதானே நம்ம பண்ணுவோம். கரெக்டாக அவர் கொடுத்துருக்காரு. ஓகே அதை கொடுத்தா வாங்கி அப்படியே ஷோகேஸில் வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஆனா அடுத்த ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட் விளையாட போறோம். அது பேரே வந்து பாத்தீங்கன்னா வாட் இஃப். உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படி? ஆமா ஆமா, நான் ஒரு அங்க வேளை பார்த்திருக்கேன். நெல்சன் அண்ணா இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வாட் இஃப்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட நம்ம பதில் கேட்போம். டிவியில் போடவே முடியாது. அதனால வேஸ்ட் அதை பற்றி நீங்களே சென்சார் பண்ணி ஒரு டீசென்ட்டான ஒரு இதா கேளுங்க. அதான் எஸ்கே வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக தெரியும்ல. நானும் எஸ்கே வந்து விஜய் டிவிலேருந்தே ஒன்றா டைம் பழக்கம். ஆமாம் ரைட்டராக இருந்து அப்படியே அந்த மாதிரி. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு அதை வெளியில் சொல்லவே முடியாது. ஆனால் சும்மா ஏதாவது ஆமாண்ணா. கலாட்டாவுக்காக ஆமா. யூடியூப்ல போடுற மாதிரி. இத தம்ப்நெயிலா வச்சு வேற மாதிரி மேபி திருப்பிடுவோம். சார் அந்த சார் கொடுத்த துப்பாக்கி எங்கே வச்சிருக்கான்னு வேணா கேட்கலாம். இத டிவில போடலாம். இது நடக்கக்கூடாது. இது நடந்தால் சார் தான் என்ன முடிப்பார். நான் பேசுறது ஒன்றும் இல்லை. இது நடக்கவே கூடாது. பார்த்தீங்களா ஆக்ஷனு நீ எதுவும் பேசாத மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன இப்ப இப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் மீட்ல காஃபிலாம் கேட்டு எவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சுன்னு அந்த விஷயம். பதட்டத்தில் கேட்டேன். அது வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. காஃபி நல்லா தான் சார் வந்து என் படத்தில் நான் நிறைய வாட்டி எதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் எப்படியாவது வந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அது ரொம்ப சீக்கிரம் நடக்கணும். அது எப்படி நடக்க போகுது எனக்கு தெரியல. அது சார் தான் அதான் வழி சொல்லணும். இல்லை பேரே போட்டிருக்கேன் நேருக்கு நேர்னு. நீங்கள் அதான் நான் கேட்டால் அவரை பார்த்து நேரில் கேட்க முடியல. திரும்பி அதான் இப்போ கேட்டால் அவர் அதான். சொல்லுவாங்க. ஏன் இப்படி லாக் பண்ணி விடுறேன். அதான் ஸ்பாட்லயே கேட்றோம் அண்ணன்ட்ட. அண்ணா ஏதாவது ஒரு பதில் சார் மைக் கொடுங்க சாருக்கு. மைக் இப்போதான் இல்லை சார் கையில் மைக் இல்லை. வந்துருச்சுண்ணே. எல்லாம் ரெடிண்ணே. எனக்கு நிஜமாக நெல்சன் ரொம்ப பிடிக்கும். காத்தவங்க 2 ஏதாவது ஷூட்டுக்கு வந்தாப்புல அப்பயும் சொன்னேன், நெல்சன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூன்னு. எனக்கு இவரோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அவரோட டைமிங் வந்து ரொம்ப பிரமாதமான டைமிங். இதால் ஒரு பிரமாதமான ரைட்டர், அதோட சூப்பர் டைரக்டர். எனக்கு சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா படமும் அவர் படம் எல்லா படமே பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி நிறைய சிலது எங்கேயாவது வேறு ஹீரோஸ் ஃபிலிம் மிஸ் பண்ணாலும் அது மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன். அணிக்கிட்ட வந்து மேக்ஸிமம் நான் நிறைய பேசும்போது சொல்லுவேன். அணியும் சொல்லுவார், நீங்கள் விஎஸோட படம் பண்ணணும், விஎஸோட படங்க 2 பேரும் சேர்ந்தால் சூப்பராக இருக்கும்னு. பட் அதுக்கான கரெக்ட் டைம் வரல. அது எப்போமோ அப்போ வந்து சாரோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. ஆமா எனக்கும் அது ரொம்ப ஆசை. நான் கேட்க வேண்டியது கேட்டேன் இப்போ தான். சார் எப்படி வெயிட் கம்மி பண்ணாருன்னு சொல்லி. அது மட்டும் தான். மற்றதெல்லாம் நான் கொஸ்டின் கேட்குற அளவு. நான் கொஸ்டின் கேட்டால் புல்லட் மாதிரி ஏதாவது ஆன்சர் வந்துச்சு வச்சுக்கோங்க. போதும். நீ என்னடா எல்லாம் ஆனா இருந்தாலும் ஒரு கேள்வி கேளுங்கண்ணே. சார் சொல்லுவார் போல்டா. சார் அது உட்காந்துருக்க ஸ்டைலு பார்க்குற பார்வையெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு மைக் பாஸ் தான் பக்கத்தில் கொடுத்துடலாம். ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் உங்களை பார்க்கணுன்னே வராங்கண்ணே. காலையில இருந்து வெயிட் பண்றாங்க. ப்ளீஸ் வெல்கம் தட் சஸ்பென்ஸ் கேரக்டர். வாங்க. சஸ்பென்ஸா? ஆமா ஆமா ஆமா. நான் இவர் தான் இப்போ உங்க மனசாட்சிண்ணே. எனக்கு மனசாட்சி ரொம்ப கம்மி. அதனால தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோண்ணே. ஆய் சார் நல்லா இருக்கீங்களா? இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் மாதிரி இருக்கான்னு தெரியல எனக்கு. ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இல்லை ஆய் சார். சார் ஒரு சில கொஸ்டின் மட்டும் நான் கேட்டுறேன். மனசாட்சின்றனால மனசாட்சி இல்லாமல் கொஞ்சம் கேட்பேன். நீங்கள் உங்கள் ஆன்சரை லைட்டாக அலமத்தியில் கொஞ்சம், அதுக்கப்புறம் காவாலில் கொஞ்சம் அப்படி லைட்டாக குலுக்கி போடுங்க கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜெயிலர் 2 பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர்த்து அடுத்த படமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னை போட்டு குழப்பிகிட்டே இருக்குது மைண்டுக்குள்ளே. அந்த படத்தை பற்றி எதாவது சொல்லலாமா? அடுத்த படம் ரெடி ஆயிடுச்சா? நான் தான் மனசு எனக்கு தெரியுமே. தான் இருக்குது. எனக்கு தெரியுமே. நான் தான் ரொம்ப நேரம் யோசிச்சு மனசாட்சி நான் நைட் இருக்கு. அது படமாக வெளியில் வரலாமா வரக்கூடாதான்றதுல டவுட் இருக்குது. அதனால் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். இல்லை அடுத்த படம் கமிட் ஆகிற வரையும் ஷூட்டிங் போயிட்டே இருக்கீங்க. அது எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும் போதெல்லாம் நைட் ஆனால் ஒரு 2 மணிக்கு வாக்கிங் போயிடுறீங்க. அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. அது எப்படி எல்லோரும் இயர்லி மார்னிங் வாக்கிங் போவாங்க, நீங்கள் என்ன மிட் நைட் வாக்கிங் போயிட்டுருக்கீங்க? இல்லை நான் அது அனிருத் டைமில் வாக்கிங் போவேன். அப்பதான் மீட் பண்ணி பாட்டு கேட்க முடியும். நைட் 2 மணிக்கு தான் போகணும். அதான் அந்த டைம் தான் நான் தூங்கலான்னு நினச்சேன். நீங்கள் வாக்கிங் போகிறனால மனசாட்சினால எனக்கு மனசாட்சி இவ்வளோ அழுது. நான் நிஜமாவே எவ்வளோ அழுதுருப்பேன் பார்த்து. ஒரு மனுஷனுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கலாம், ஆனால் இவ்வளோ ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கவே கூடாது. கரெக்டா? கரெக்டு. நம்மளும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக டீசெண்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரமாக யோசிச்சு என்னால் முடியல. ஒரு 4 படம் அப்படியே திணறுது. நம்ம தான் சூப்பராக இருக்குமே, ஆக்டிங் பண்ணிவிட்டு ஜாலியாக 50 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா? இல்லை அவங்களாம் நம்மளே இப்போ இதை மனசாட்சி மனசுக்குள்ளேயே பேசிப்போம் 2 பேரும். இது வெளியில் பேச வேணாம். இல்லை ரொம்ப நாளாக நான் மனசுக்குள்ளே சொன்னேன், உங்களுக்கு கேட்கல, அதனால தான் வெளிப்படையாக கேட்டேன். இல்லை 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 இல்லை
அந்த மனசாட்சி உள்ளே போட்டு புதைச்சிட்டேன். புதைச்சிட்டிங்களா? அதை தாண்டி எப்படி வெளியில் வந்த நீ ஃபஸ்ட்டு? இந்த ஃபஸ்ட்டு படத்தில் கோலமா கோகிலால பவுடர் கடத்தினோம். அடுத்தது நம்ம டாக்டர் படத்தில் குழந்தைய கடத்தினோம். அதுக்கப்புறமா ஜெயிலர் படத்தில் சிலையை கடத்தினோம். பீஸ்ட் படத்தில் தளபதியை வச்சு மாலையை கடத்திட்டோம். என்ன நம்ம எதுவும் கடத்தல் கும்ப தலைவரா? இது நல்ல ஒரு கேள்வி. அண்ணா சொல்லுவார். இது என் மனசாட்சி இது கேட்டிருக்காது. நீயா கேட்ட கேள்வி தானே இது? இது அசார் கேட்குறது. இல்லை, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம யார் கடத்தல் கும்புறா? எப்போ பார்த்தாலும் யோசிச்சா இதை எது கடத்தலாம், அதை எடுத்து கடத்தலாம், அடுத்த படத்தை யாரை கடத்தலாம், இப்படியே யோசிச்சுட்டே இருக்கு. எனக்கே அந்த டவுட் இருக்குது. ஆனால் அதுக்கு ஆன்சர் இல்லை அது. ஓ அப்படியா? ஆமாம். இல்லை, ரீசெண்டாக கூட ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். நீங்களும் எஸ்டிஆரும் சேர்ந்து வெற்றிமாறன் சாரோட. நீ என்னடா எல்லா ரகசியத்தையும் கேட்டுருவ போல இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாதுடா நான். இல்லை, அதுக்காக தான் என்ன அமுச்சு விட்ருக்காங்க. நான் பட்ட அங்கே சரி மனசாட்சி அவர்களே, பர்மிஷன் வாங்கணும். அண்ணா சொல்றாரு பாவம், சொல்ல முடியாதுன்னா Okay, விட்டுலாம். தள்ளி. ஆனா சீரியஸா அந்த ஐடியா இருக்கானே கேமராக்கு முன்னாடி, அதாவது ஆக்டிங் பண்ற நீ மாதிரி. ப்ரொடியூஸ் பண்றேன்னு நடிக்கிறேன்டா. எப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். நான் போயிட்டு வந்துடுறேன் நான். Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent. We Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tours, we make sweet memories. Supported by partners Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Sunland, பிசுபிசுப்பு இல்லாத Sunland refined sunflower oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by partners ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். Adisia Developers, think real estate, think Adisia. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Associate partner, Boston Aviation and Catering College, மதுரை படிக்கும் போதே வேலை. Luxury partner, update cost, accelerating the future. Food partner, தொப்பி வாப்பா பிரியாணி. Sweet and snacks partner, ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. Hospitality partners, Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai Anna Salai. Park Elanza, Pride Hotels and Resorts, Chennai. Travel partner, Red Taxi.